ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபிங் சேனல். நான் உங்க ரோஹித். நான் ஒரு சீரிஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும். நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு எந்த கம்பெனி பற்றி பேசணுமோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை பற்றி பேசுவேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்திருக்கிற கமெண்ட்ஸ் வச்சு நம்ம எந்த கம்பெனியை பேச போகிறோம். அதே மாதிரி தான் மண்டே ஒரு 4 கம்பெனி சொல்கிறது தான். பட் இந்த வாட்டி நானாக 4 கம்பெனி எடுக்கல, நீங்கள் கேட்ட 4 கம்பெனி எடுத்து பண்ணுறேன். இதில் வந்து ஒரு 2 கம்பெனியை விட்டுட்டேன். கமெண்ட் செக்ஷனில் கேட்ட கம்பெனிஸ் 2 விட்டுட்டேன். அதுக்கு பதிலாக நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அது ஏன் அப்படின்றதும் இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எந்த கம்பெனியை விட்டேன் அப்படின்றத விட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். அவங்க பேர் வந்து இஸ்மாயில் அப்படின்ட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பிஜி இன்வைட் வந்து நீங்க வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது கவர்மெண்ட் கம்பெனி, அதனால நீங்க வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா, அதுக்கு ஏன் நீங்க இவ்வளோ பெரிய லென்த்தான வீடியோ பண்ணணும், டைம் வேஸ்ட் தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நான் வாங்க மாட்டேன், இது எனக்கு பிடிக்கல அந்த கம்பெனி. நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோல, எனக்கு பர்சனலா பிடிக்கல, மிச்சப்படி அந்த கம்பெனி நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ பர்சனலி எனக்கு பிடிக்கலன்றதுனால நான் ஒரு கம்பெனியை அனாலிசிஸ் பண்ணி பேசாம இருக்க முடியாது. ஏன்னா மற்றவங்களுக்கு நான் இந்த சேனல் ஏன் ரன் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு டைம் கிடையாது அனாலிசிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு. ஈஸியா சிம்பிளா நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஈஸியா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டும் தான் நான் சொல்றதே தவிர்த்து என் ஓன் யூஸ்க்கோசரம் நான் இந்த சேனல்ல நடத்தல. ஸோ பிஜி இன்வைட் அப்படின்றது மற்றவங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம். கவர்மெண்ட் கம்பெனி, அது அவங்களுடைய அந்த கம்பெனியில என்ன இருக்கு என்ன இல்லை அப்படின்னு பேசுறது என்னுடைய வேலை. ஸோ அதனால நான் அதை பேசிதான் ஆகணும், எனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலையானாலும். இங்க நிறைய கம்பெனிஸ் கேட்டிருக்காங்க, அதுல எந்த கம்பெனியுமே நான் வாங்க மாட்டேன். பட் இருந்தாலும் அவங்க கேட்டதுக்கோசரம் அதுல அனலைசிஸ் பண்ணி இது இருக்கு இது இல்லைன்னு சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல செந்தில்நாதன் அப்படின்ற ஒரு அண்ணா கேட்டிருந்தாரு. ஹெச்ஏஎல், இவர் எல்லா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுவாரு, நல்லா பண்றீங்க எல்லாம் பண்றீங்க, தேங்க்ஸ்ண்ணா ஃபர்ஸ்ட். அப்புறம் அவர் கேட்டிருந்தார், ஹெச்ஏஎல் கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு தேவராஜன் ப்ரோ கேட்டிருந்தாங்க, இந்தியா கிரிட் ட்ரஸ்ட் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பால்கி அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இஎஸ்ஏஎஃப் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பத்தி கேட்டிருந்தாங்க. ப்ரோ அது வந்து ஒரு சின்ன கம்பெனி, இப்பதான் நவம்பர் 10th தான் முதல்ல லிஸ்ட் ஆயிருக்கு. அது ரொம்ப ரொம்ப சின்ன பேங்க். ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் ஒழுங்கா இன்னும் வெளில வரல, எந்த வெப்சைட்லயும் வரல. இன்னும் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரே ஒழுங்கா அதுக்கு ரிசல்ட் வந்திருக்காது. அதுக்கு அந்த கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் குவார்ட்டரே இன்னும் ரிசல்ட் வந்திருக்காது. ஸோ அதனால ஒரு டூ டூ ஒரு 6 months ஒரு 1 year பார்க்கலாம், இல்லை ஒரு 2-3 months நெக்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்த பிறகு அது பார்க்கலாம். ஸோ கமெண்ட் பண்ணுங்க, திரும்பவும் ஒரு 2 months கழிச்சோ இல்லை 1 month கழிச்சோ நானே பண்றேன். அது கரெக்டாக தனியாக ஒரு வீடியோ பண்றேன். ஏன்னா இப்போதைக்கு டீட்டெயில்ஸ் ஒழுங்கா அந்த கம்பெனிக்கு இல்லை, இப்போதான் லிஸ்ட் இருக்கு அப்படின்றதுனால. அண்ட் இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு கே பாலு அப்படின்னு. நான் சொன்ன ஒரு கம்பெனி ஸ்கிப் பண்ணேன் அப்படின்னால, இஎஸ்ஏஎஃப் அந்த கம்பெனியை ஸ்கிப் பண்ணதுக்கு ரீசன் அது ஒரு ரொம்ப சின்ன கம்பெனி. ப்ளஸ் அதோட இன்ஃபர்மேஷன் ஒழுங்கா கிடையாது, கிடைக்கல. ஒழுங்கா கிடையாது மீன்ஸ் கிடைக்கல. அவங்க இன்னும் இப்போதானே லிஸ்ட்டாக இருக்காங்க, அதனால இதுக்கு மேலே தான் நியூஸஸ் வெளில வரும், அதுக்கப்புறம் தான் அவங்க டீட்டெயில்ஸ் வெளில வரும். ஸோ அதை நான் நெக்ஸ்ட் ஒரு 1 monthல அது கவர் பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டு. நெக்ஸ்ட் நெட்வெப் டெக்னாலஜிஸ் அப்படின்ட்டு கேட்டிருந்தார் கே பாலு அப்படின்னு ஒரு அண்ணா கேட்டிருந்தார், ஒரு ப்ரோ கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கும் அதே தான் சொல்றேன், அது இப்போதான் லிஸ்ட் ஆயிருக்கு, ஜூலை மாதம் லிஸ்ட் ஆயிருக்கு. அது டீட்டெயில்ஸும் இன்னும் ஒழுங்கா வரல. டீட்டெயில்ஸ் மீன்ஸ் அறகுறையா இருக்கு. அது வந்து இந்த இஎஸ்ஏஎஃப் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஒழுங்காவே சுத்தமாவே இல்லை, இது வந்து அறகுறையா இருக்கு. ஸோ அறகுறையா எதுவுமே பேசக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் தான் நான் அதை எடுக்கல. ஸோ அது இந்த 2 கம்பெனி ஸ்கிப் பண்ணதுக்கு இதுதான் ரீசன். நான் ஒரு 15 to 20 daysல அதோடைய நியூஸஸ் அதோடைய டீட்டெயில்ஸ் எதனா வந்தால் நான் ஒரு தனி வீடியோவே பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னொருத்தர் கேட்டிருக்கிறது யாரு, பிரியங்கா 2.0 அப்படின்ற அக்கௌண்ட்ல இருந்து கேட்டிருக்குது, சுஸ்லான் எனர்ஜி லிமிடெட். ஸோ இன்னைக்கு பார்க்க போற 4 கம்பெனி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில்நாதன் அப்படின்ற அண்ணா கேட்டிருந்த ஹெச்ஏஎல்லும், அண்ட் விஷ்ணு தேவராஜன் அப்படின்ற அக்கௌண்ட்ல இருந்து கேட்டிருந்த இந்தியா கிரிட் ட்ரஸ்ட்டும், அண்ட் பிரியங்கா 2.0 அப்படின்ற அக்கௌண்ட்ல இருந்து கேட்டிருந்த சுஸ்லான் எனர்ஜி லிமிடெடும், அப்புறம் நான் எப்பவும் போல எடுக்கிற டாடா பவர்ஸ் பத்தி பேசலான்னு இருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்ஏஎல், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இது வந்து பேசிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரிக்கு தேவையான ஏர்கிராஃப்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஃபார் ஆர்மி அண்ட் பேசஞ்சர்ஸ் சம் கம்பெனிஸ்க்கும் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களுடைய ஸ்டாக் P29 அண்ட் தென் புக் வேல்யூ வந்து 375, பட் கரண்ட் ப்ரைஸ் 2704. மார்க்கெட் கேப் வந்து 1,80,817 crores. அதே மாதிரி இது கவர்மெண்ட் கம்பெனி, இது இப்பயே சொல்லிடுறேன்னா, இது ஒரு பேசிக்கா இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அப்படின்றது. ஸோ இதோடைய பிஸ்னஸ் மாடல் இவங்க என்ன பண்றாங்க, என்ன இதுக்கு இந்த ப்ரைஸ்ல வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்றத டியூஸ்டே வர வீடியோவில் நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். ஸோ இதை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நான் இந்த வாரம் வீடியோவில் நான் பண்ணுறத இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட். இது பேசிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்கிராஃப்ட்ஸ் அப்படின்றது பிளெயின்ஸ், ஏரோப்ளைன்ஸ். ஸோ அந்த மாதிரி தேவையான இதை மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க ஏர்கிராஃப்ட்ஸ். அண்ட் தென் பல கண்ட்ரிஸோடைய கொலாபரேஷன் பண்ணி, இப்போ இஸ்ரேல் வார் போயிட்டு இருக்குல்ல, ஸோ அவங்க கூட கொலாபரேஷன் பண்ணி ஒரு 6-7% ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸ்
வானூர்திகள், இந்த போர் வானூர்திகள். ஸோ அதுதான். ஃப்ளைட்டிங் ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது பேசிக்கா பண்றாங்க. இந்தியாவில் ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் இந்த மாதிரி ஃப்ளைட்ஸுக்கு தேவையான பார்ட்ஸ் ரெடி பண்றதுக்கு நிறைய கம்பெனி இருந்தாலும் ஆஸ் கவர்மெண்ட் படி, அதாவது லிஸ்ட் படி கவர்மெண்ட்டுக்கோ இல்லை பிரைவேட்டுக்கோ ஒரு ஏர்கிராஃப்ட் தயாரிக்கிற ஒரே கம்பெனி இங்க மட்டும்தான் இருக்கு, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். இதை பத்தி நான் டீட்டெயிலா பேசுறேன். ஸோ நெக்ஸ்ட் டாடா பவர். டாடா பவர் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இட்ஸ் அ டாடா கம்பெனி, பேர்லயே இருக்கிற மாதிரி டாடா கம்பெனி. அண்ட் தென் இவங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து 1,04,376 crores. ஸ்டாக் பி வந்து 30. நான் எப்பவுமே சொல்றது தான், ஒரு சில கம்பெனிஸ்லாம் வாங்க முடியிற கம்பெனிஸ்லாம் நான் ஃபர்ஸ்டே பேசிட்டேன், அது லிஸ்ட் இருக்கு, போய் பாருங்க. அண்ட் தென் புக் வேல்யூ வந்து 94, கரண்ட் ப்ரைஸ் வந்து 327. ப்ரைஸ் டு புக் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு, டபுள் த டைம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இவங்க பேசிக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜி இன்வைட் பண்ற மாதிரி தான் பண்றாங்க. பட் இவங்க வந்து, அதாவது பிஜி இன்வைட் மீன்ஸ் அதுல வந்து ஸ்பான்சர்ஷிப், அது ஒரு தனி இது வந்து பவர் டிரான்சிஷன்ஸ், இவங்களும் பவரை டிரான்ஸ்மிட் பண்றாங்க. அண்ட் தென் இவங்க வந்து எதுல பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர்மல்லையும் பண்றாங்க, விண்ட்லையும் பண்றாங்க. வெறும் எலக்ட்ரிசிட்டி, பட் இவங்க தெர்மல், விண்ட். அண்ட் தென் டாடா மோட்டார்ஸ் இவி ரன் ஆயிட்டு இருக்குல்ல, ஸோ அதுக்கு எல்லாமே, அதாவது பேட்டரி அங்கங்க ஸ்டேஷன்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாமே பண்ண போறது இவங்க தான், டாடா பவர்ஸ் தான். ஸோ டாட்டாவோடைய ஒரு இப்போதைக்கு ஃபேவரட்டான கம்பெனி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நெக்ஸ்ட் இவங்க மூலியமா தான் இவி ஸ்டேஷன்ஸ் அங்கங்க போட்டு, சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் போட்டு எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ்க்கு சார்ஜ் பண்றதுக்கு இவங்க தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. 2025க்குள்ள 1 lakh இவி சார்ஜிங் ஸ்டேஷன் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15,000 crore கிட்டத்தட்ட இவிஸ்ல, அந்த இப்போ எப்படி பெட்ரோல் பங்க் இருக்கு அந்த மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன் அங்கங்க போட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் எங்களுடைய இப்போதைக்கான ஒர்க். நெக்ஸ்ட் அவர் கேட்டிருந்தாருல்ல, பேர் மறந்துட்டேன்ப்பா, ஒரே நிமிஷம். விஷ்ணு தேவராஜன் ப்ரோ கேட்ட மாதிரி, விஷ்ணு தேவராஜன் ப்ரோ கேட்ட மாதிரி இந்தியா கிரிட் ட்ரஸ்ட் அப்படின்றது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் டிரான்சிஷன்ஸ் பண்றாங்க. இவங்களும் ஏதோ ஒரு பவர் கம்பெனி தான். அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி அசெட்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல்ஸ், இதை வந்து ஒரு மெர்ஜிங்க்கு யூஸ் பண்ற ஒரு கம்பெனி மாதிரின்னு எடுத்துக்கோங்களேன். அதுக்கோசரம் ஸ்டார்ட் பண்ணது தான் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல்ஸ். அதை பத்தி நான் டீட்டெயிலாக சொல்றேன். இந்த கம்பெனியோடைய ஃபுல் டெப்த் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும் சொல்றேன். இவங்க பேசிக்கா இவங்களும் ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் டிரான்சிஷன்ஸ் ஆஃப் இதுல போயிட்டு இருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி, ரினியூவபிள் ரிசோர்சஸ், ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 10,113 crores, ஸ்டாக் பி வந்து 25, புக் வேல்யூ வந்து 70, கரண்ட் ப்ரைஸ் 129, டபுள் த டைம் இல்லை, 0.58 அந்த டைமிங்ல, 7-8 அந்த ரேஞ்சில் இருக்கு. அண்ட் தென் இவங்களுடைய மொத்த டீட்டெயில்ஸான விஷயத்த நான் நெக்ஸ்ட் வர வீடியோவில், அதாவது ஒரு நாள் ஒரு கம்பெனி தனித்தனியாக பேசணும்ல, கிட்டத்தட்ட ஒரு கம்பெனி பேசணும்னா ஒரு 12 to 15 மினிட்ஸ் எடுத்துக்கும். எல்லா கட்டிங் எல்லாம் போக ஒரு 12 மினிட்ஸ் வரும். ஸோ அதனால தான் நான் என்ன கம்பெனி பேச போறேன் அப்படின்னு முதல்லயே சொல்லிட்டேன்னா, அவங்களுக்கு தேவையான கம்பெனி அன்னைக்கு வெறி பார்த்துப்பாங்கல்ல. ஸோ தேவையில்லாம என்ன கம்பெனி போட்டிருக்காங்க செய்யறாங்கன்னு இல்லாம, நான் டேட் இது இந்த நாளைக்கு இந்த அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவங்க ஈஸியா பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பிரியங்கா 2.0 அப்படின்ற அக்கௌண்ட்ல இருந்து கேட்ட மாதிரி சுஸ்லான் எனர்ஜி லிமிடெட். ஸோ சுஸ்லான் எனர்ஜி லிமிடெட் 1995ல ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் டர்பைன் ஜெனரேட்டர்ஸ் அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. விண்ட் டர்பைன் ஜெனரேட்டர்ஸ் அண்ட் அப்புறம் அதுக்கு ரிலேட்டடான காம்போனன்ட்ஸ், அந்த விண்மிலுக்கு தேவையான பார்ட்ஸ் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களுடைய பேசிக் பிசினஸ் மாடல். அண்ட் மார்க்கெட் கேப் வந்து 50,163 crores. அண்ட் ஸ்டாக் பி வந்து 135, ரொம்ப 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 காஸ்ட்லி. புக் வேல்யூ வந்து 2 ரூபாய். ப்ரைஸ் டு புக் நான் சொல்லலை, புக் வேல்யூவே 2 ரூபாய். பட் கரண்ட் ப்ரைஸ் வந்து 37ல இருக்கு. இவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் எப்படி சொல்லுது, ஓவரால் ரெவன்யூ வந்து 1,200 crores வருது. பட் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கு. இவங்க வந்து 1995ல இருந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால இவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்குது. ஸோ இதை பத்தி நான் தனியாக ஒரு வீடியோவை பண்றேன். இது ஃப்ரைடே வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கம்பெனியும் ஒரு நாள் டீட்டெயிலாக தனித்தனியாக பேசுவேன். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கம்பெனி பேசணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, அதை அடுத்த வாரத்துக்கு ஆட் பண்ணி நான் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்காம, ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.